வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். வரும் 27ஆம் தேதி தமிழகம் வருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. 28ஆம் தேதி திருவண்ணாமலையில் பாஜக அலுவலகத்தை திறந்து வைக்கிறார். இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். பல்கலைக்கழக பேராசிரியர்களின் பங்களிப்புடன் செட் தேர்வு நடத்தப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அறிவிப்பு. செட் நடத்துவதற்கு போதுமான நிர்வாகம் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் கொண்டுள்ளதாகவும் அறிக்கை. BSNLக்கு பில் கட்டும் விவகாரத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் கடந்த 2 நாட்களாக பொய்யான தகவலை சொல்கிறார். மாணவர்களின் இன்டர்நெட் வசதிக்காக பாஜக உண்டியல் போராட்டம் நடத்தும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எச்சரிக்கை. பண வசூல் பண்ணி அரசு கஜானா கட்டி இதன் மூலமாக நம்முடைய குழந்தைகளுடைய படிப்பு தடைபடாம இன்டர்நெட் பில் கட்டுங்க. ஆனால் நேற்று அவங்க இன்டர்நெட் பில் கட்டுனால இன்னைக்கு நாங்கள் மக்கள்கிட்ட போய் உண்டியல் கொடுத்து உண்டியல்ல பணம் போட்டு அரசை காப்பாற்றணும் அப்படிங்கிற நிலைமைக்கு நாங்கள் போல வேகமாக அது வரத்தான் போகுது. ஐந்து முதல் 8ஆம் வகுப்பு வரையில் கட்டாய தேர்ச்சி ரத்து செய்யப்பட்ட விவகாரம். கல்வி தரத்தை உயர்த்தும் நோக்கில் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அண்ணாமலை விளக்கம். எம்ஜிஆரை பிறருடன் ஒப்பிடுவது மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம். மோடியை எம்ஜிஆருடன் ஒப்பிட்டு அண்ணாமலை அறிக்கை வெளியிட்ட நிலையில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கண்டனம். புரட்சி தலைவரை பொறுத்தவரை அவரோடு யாருமே ஒப்பிட முடியாது. ஒப்பிட முடியாத அளவிற்கு ஒரு மாபெரும் தலைவர் என்று சொன்னால், வரலாற்றிலே முத்திரை பதிக்கக்கூடிய தலைவர் சொன்னால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜாதி சமயம் பார்க்கல, வேறுபாடு பார்க்கல. அதே போன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பிரதமர் மோடியுடன் ஒப்பிட்டது ஏன்? முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டுக்கு அண்ணாமலை பதில். நான் சொல்வது, ஒரு பாரத் ரத்னா ஐயாவை நீங்களே அடைச்சி வைக்கிறீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். எங்கள் சொத்துன்னு ஏன் நினைக்கிறீங்க? மக்கள் சொத்துன்னு நான் சொல்றேங்கண்ணா. ஆனால் இன்னைக்கு அதிமுக காரங்க சொன்னது நான் சொன்னா கூடங்கண்ணா, எத்தனையோ கட்சி நண்பர்கள் இருப்பாங்கண்ணா. திமுக இருக்கவங்களும் புரட்சி தலைவருடைய ஃபேன் இல்லை நீங்க சொல்றீங்களாண்ணா. ஆனால் இது ஒப்பீட்டில் என்ன தவறுன்னு தான் நான் கேட்கறேங்கண்ணா. ஒப்பீட்டில் என்ன தவறு? சென்னை பரங்கிமலையில் இளம் பெண்ணை ரயில் முன் தள்ளி கொலை செய்த நபருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுமா? வரும் 27ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என சென்னை மகளிர் நீதிமன்றம் அறிவிப்பு. ஜாபர் சாதிக் வழக்கின் விசாரணை அதிகாரி ஞானேஸ்வர் சிங் போதைப்பொருள் தடுப்பு பிரிவிலிருந்து மாற்றம். ஜாபர் சாதிக்கை கைது செய்தபோது விதி மீறல்களில் ஈடுபட்ட புகாரில் நடவடிக்கை. திராவிட கட்சிகளின் ஆட்சியில் பெரியாரின் கொள்கைகள் படிப்படியாக கைவிடப்பட்டுள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் கடும் விமர்சனம். திராவிட கட்சிகளின் ஆட்சியில் தமிழ்நாட்டில் ஆணவ கொலைகள் அதிகம் நடப்பதாக கே. பாலகிருஷ்ணன் சாடல். அன்றாடம் தலித் மக்களுக்கு கொடுமைகள் இழைக்கின்ற மாநிலமாக தமிழகம் உள்ளதாகவும் காட்டம். மேலாக தந்தை பெரியாருடைய வழிவந்த திராவிட இயக்கங்கள் தான் தமிழ்நாட்டிலே ஆட்சி செலுத்திக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட தமிழ்நாட்டில் ஆணவ கொலைகள், இந்தியாவிலே ஆணவ கொலைகள் அதிகமாக நடக்கிற மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. தலித் மக்களுக்கு அனுதினமும் கொடுமைகள் இழைக்கக்கூடிய மாநிலமாக இன்றைக்கு தமிழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. பழனியில் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவிப்பது தொடர்பாக அதிமுக கவுன்சிலர்களிடையே மோதல். எம்ஜிஆர் சிலைக்கு முன் நிற்பது தொடர்பாக ஏற்பட்ட வாக்குவாதம் மோதலில் முடிந்தது.
ராமேஸ்வரத்தில் தனியார் விடுதியின் பெண்கள் உடைமாற்றும் அறையில் ரகசிய கேமரா கண்டுபிடிக்கப்பட்ட விவகாரம். விடுதியின் உரிமத்தை ரத்து செய்து ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. திருச்சி காவிரி ஆற்றில் மூழ்கிய 3 மாணவர்களில் தற்போது 2வது உடல் கண்டுபிடிப்பு. எஞ்சிய ஒருவரின் உடலை தேடும் பணியில் தீயணைப்புத்துறை வீரர்கள் தீவிரம். அல்லு அர்ஜுனிடம் சுமார் 4.5 மணி நேரம் விசாரணை நடத்திய போலீசார். 50 கேள்விகளை போலீசார் கேட்டதாக தகவல். நடிகர் அல்லு அர்ஜுனின் பாதுகாப்பிற்காக பவுன்சர்களை நியமனம் செய்த ஆண்டனி என்பவர் கைது. திரையரங்கின் பிரதான வாசலை முன்னேற்பாடு ஏதுமின்றி திறந்துவிட்டதாக புகாரில் போலீசார் நடவடிக்கை. தந்தை பெரியாரின் நினைவு நாளை ஒட்டி சென்னை பனையூரில் உள்ள தவேக கட்சி அலுவலகத்தில் விஜய் மரியாதை. எங்கள் கொள்கை தலைவர் தந்தை பெரியார் என குறிப்பிட்டு எக்ஸ் தளத்தில் பதிவு. அதிமுக ஆட்சி அமைய வேண்டும் என்றால் ஜெயலலிதாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். எடப்பாடி பழனிசாமி சுயநலத்தோடு இல்லாமல் திருந்த வேண்டும், இல்லையென்றால் திருத்தப்படுவார் எனவும் டிடிவி தினகரன் ஆவேசம். மத்திய அரசு பள்ளிகளில் 5, 8ஆம் வகுப்புகளில் கட்டாய தேர்ச்சி ரத்து செய்யக்கூடாது. பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை அமல்படுத்த கோரி காஞ்சிபுரத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் போராட்டம். உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து 1000 நாட்கள் நிறைவடைந்தும் இடஒதுக்கீட்டை அமல்படுத்தாதது ஏன் என திமுக அரசுக்கு எதிராக முழக்கம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி போட்டியிட வேண்டும் என்பதே எங்களது விருப்பம் என திருநாவுக்கரசர் கருத்து. யார் போட்டியிடுவது என்பதை திமுக மற்றும் காங்கிரஸ் தலைமை பேசி இறுதி முடிவெடுக்கும் என்றும் விளக்கம். திராவிட முன்னேற்றங்களுடைய தலைவரும் முதலமைச்சருமான திரு ஸ்டாலின் அவர்கள், அதுபோல் காங்கிரஸில் டெல்லி தலைமை, தமிழ்நாடு இருக்கிற காங்கிரஸ் கமிட்டி எல்லாம் சேர்ந்து இறுதி முடிவு கலந்து பேசி எடுக்கப்படும். மும்மொழி கொள்கையை ஏற்க முடியாது என்பதில் உறுதியாக உள்ளோம். திருச்சியில் பேட்டியளித்த மதிமுக எம்பி துரை வைகோ திட்டவட்டம். அந்த ஆங்கில புலமை எப்படி வந்ததுன்னா அந்த இருமொழி கொள்கையினால தான் வந்தது. அதனால் நாங்கள் ஏற்க முடியாதுன்னு அமைச்சர் நம்முடைய அமைச்சர் வச்சுக்கிட்டே அன்றைக்கி ஒன்றிய அமைச்சர் பார்த்து நான் சொன்னேன் நான். அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த இருமொழி கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம். அவங்க அந்த ஒருதலை பட்சமாக நீங்கள் NEP அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியும் ஹிந்தியை நீங்கள் ஏற்றுக்கிட்டால் தான் நாங்கள் நிதியை கொடுக்குன்னு சொல்கிறாங்க. டெல்லியில் பிரதமர் மோடியுடன் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி சந்திப்பு. தமிழ்நாட்டின் அரசியல் சூழல், சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து ஆலோசித்ததாக தகவல். கிறிஸ்துமஸ் பண்டிகை முன்னிட்டு சென்னையில் 8000 போலீசார் பாதுகாப்பு. முக்கிய தேவாலயங்களின் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக சென்னை காவல் ஆணையர் தகவல். கடலூர் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா ATM-ஐ உடைத்து கொள்ளை முயற்சி. CCTV காட்சிகளை வைத்து போலீசார் தீவிர விசாரணை. கோவையில் 10,740 கோடி மதிப்பீட்டில் 38 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் திட்டம். 1.5 ஆண்டுகளுக்குள் நிலம் கையகப்படுத்தப்படும் பணி நிறைவடையும் என மெட்ரோ ரயில் மேலாண்மை இயக்குநர் சித்திக் தகவல்.
பழனியில் எம்ஜிஆர் சிலைக்கு மரியாதை செலுத்துவதில் போட்டி. அண்ணா தொழிற்சங்கத்தை சேர்ந்தவரை அதிமுக கவுன்சிலர் தள்ளிவிட்டதால் பரபரப்பு. போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்ட நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் ஜாமீன் கோரிய மனு டிசம்பர் 26ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து சென்னை போதைப்பொருள் தடுப்பு நீதிமன்றம் உத்தரவு. தமிழகம் புதுச்சேரியில் வரும் 30ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். வட தமிழகத்தை ஒட்டி நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 24 மணி நேரத்தில் வலுவிழக்கும். மேற்கு தென்மேற்கு திசை நகர்ந்து படிப்படியாக வலுவிழந்து குறைந்த காற்றழுத்த பகுதியாக மாறும் என தகவல். சென்னையில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சேலம் ஏத்தாப்பூரில் 146 அடி உயரம் கொண்ட முத்துமலை முருகன் கோவிலில் நடிகர் யோகிபாபு தரிசனம். திடீரென கோவிலுக்கு வந்த யோகிபாபுவை பார்த்த ரசிகர்கள் ஆர்வத்துடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சி. நேரம் அது மிஸ்